ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் தன்னுடைய அமைதியை விட்டு வெளியே வந்து கர்த்தர் 10 வாதைகளுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் இருந்த அந்த எகிப்தினுடைய முழு காரியத்தையும் கர்த்தர் தகர்த்து எறிந்தார். நான் நம்புகிறேன் உங்க வாழ்க்கையில் இதுவரையிலும் அமைதியாய் ஆண்டவர் இருந்திருந்தாலும் இன்னும் ரொம்ப காலம் ஆண்டவர் அமைதியாய் இருக்க மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழும்பி நின்றது போல உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் எழும்பி நிற்பார். கர்த்தருடைய கரம் அந்த இடத்துல காணப்படும். ஆண்டவருடைய அற்புதம் அந்த இடத்துல கடந்து வரும். ஆமேன். கர்த்தர் துரிதமாய் எழும்பி நின்று இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிக்க பண்ணது உண்மையானால் நம்மை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு வல்லவர். இயேசு அமைதியாய் இருக்க மாட்டார்.